வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா சோட்டானி கரை அம்மனை பத்தி பார்க்க போறோம். சோட்டானி கரை பகவதி அம்மன் கோயில் கேரளாவில் உள்ள எர்ணாகுளம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் பகவதி அம்மன் வழிபாடு என்பது மிகவும் பிரபலமானதாகும். இந்தியாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பழைய கோயில்களில் சோட்டானி கரை பகவதி அம்மன் கோயிலும் ஒன்றாகும். இக்கோயில் அதன் அழகான கட்டுமானத்திற்கு பெயர் போனது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் வழியில் சோட்டானி கரை பகவதி அம்மனை வழிபட்டு செல்வார்கள். இங்கு பகவதி அம்மனை 3 வடிவங்களாக வழிபடுகிறார்கள். காலையில் சரஸ்வதியாக வெள்ளை புடவையிலும், மதியம் லட்சுமியாக சிவப்பு புடவையிலும், இரவில் துர்க்கையாக நீல புடவையிலும் அலங்காரம் படுத்தி வழிபடுவது விசேஷம். இந்த கோயிலில் சிவபெருமானையும் வழிபடுவார்கள். புராண கதையின்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோயில் இருக்கும் இடம் அடர்ந்த காடாக இருந்தது. கண்ணப்பன் என்ற காட்டுவாசி இந்த காட்டில் வாழ்ந்ததாகவும், அவன் காளியை வழிபட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பசுவை பலி கொடுப்பதை வழக்கமாகவும் கொண்டிருந்தான். ஒரு தடவை கண்ணப்பன் காட்டிற்கு சென்றபோது ஒரு அழகான கருப்பு நிற கன்றுக்குட்டியை பார்க்கிறான். அதனை காளிக்கு பலி கொடுக்க எண்ணி அதனை பிடித்து வருகிறான். ஆனால் பலி கொடுக்கும் நேரத்தில் அவன் மகள் மணிமங்கா தடுத்து நிறுத்தி கன்றை விட்டுவிடுமாறு கேட்கிறார். மகளின் மீது மிகவும் பாசம் கொண்ட கண்ணப்பன் கன்றை வீட்டில் வளர்க்க நினைத்து பலி கொடுக்கவில்லை. சில நாட்களிலேயே கண்ணப்பனின் மகளான மணிமங்கா பாம்பு கடித்து இறந்து விடுகிறார். கண்ணப்பன் தன் மகளின் உடலை எரிக்க நினைத்த போது மணிமங்காவின் உடலை காணவில்லை. அவன் குழப்பத்தில் ஒரு ஞானியிடம் கேட்டபோது அவர், நீ பலி கொடுக்க அனைத்து கன்றுகளையும் அதன் தாயிடம் இருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து வந்தாய், அதனால்தான் உன் மகள் இறந்து போனதாக கூறுகிறார். அதனை கேட்ட கண்ணப்பன் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். பிறகு அவன் கன்றுக்குட்டி இருக்கும் இடத்திற்கு சென்றபோது அங்கு 2 கற்களை பார்க்கிறான். அந்த கற்களை பார்த்த ஞானி, இது தெய்வீக கற்கள் எனவும் இது பெருமாள் மற்றும் லட்சுமி என கூறுகிறார். கண்ணப்பன் அந்த கற்களை வழிபட தொடங்கினான். அவன் மறைவுக்கு பிறகு அந்த தெய்வீக கற்களை பற்றி எவரும் அறியாததால் அதனை யாரும் வழிபடவில்லை. பிறகு அந்த தெய்வீக கற்கள் அடர்ந்த காடால் மூடப்பட்டது. சில காலங்கள் கழித்து காட்டிற்கு புல்லறுக்க சென்ற ஒரு பெண் தான் கொண்டு வந்த கத்தி கூர்மை இல்லாமல் இருந்ததால் அந்த கத்தியை கூர்மைப்படுத்த நினைத்து ஒரு கல்லின் மேல் வைத்து தேய்க்கிறார். அப்பொழுது அந்த கல்லில் இருந்து ரத்தம் வருவதைக் கண்டு அதிர்ச்சியில் ஊரில் இருந்த அனைவருக்கும் இதை தெரிவிக்கிறார். இதை கண்ட ஊர் மக்கள் அந்த கற்களுக்கு அபிஷேகம் செய்து தெய்வத்தன்மை உடையது என கூறி அந்த கற்களை அனைவரும் வழிபட தொடங்கினார்கள். பின்பு அங்கு ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. தென் இந்தியாவில் வழிபட வந்த சங்கராச்சாரியார் கேரளாவில் சரஸ்வதிக்கு எங்குமே கோயில்கள் இல்லை என்று நினைத்து கன்னடத்தில் உள்ள சாமுண்டி கோயிலுக்கு சென்று தவத்தில் இறங்கினார். பல ஆண்டுகள் தவத்திற்கு பிறகு சங்கராச்சாரியார் முன்பு சரஸ்வதி தேவி தோன்றுகிறார். சரஸ்வதிக்கு கோயில் கட்ட நினைப்பதாகவும் தன்னுடன் கேரளாவிற்கு வருமாறு வேண்டுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட சரஸ்வதி அவனிடம் ஒரு கட்டளை இடுகிறார். தான் அவனை பின்தொடர்ந்து வருகிறாளா இல்லையா என்று திரும்பி பார்க்க கூடாது. அப்படி திரும்பி பார்த்தால் அதற்கு மேல் சங்கராச்சாரியாருடன் அவள் வரமாட்டாள் என்பதே ஆகும். அவன் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டான். பின் அவர்கள் ஒரு மலையை தாண்டி நடந்து கொண்டிருந்தார்கள். சங்கராச்சாரியார் சரஸ்வதியின் கொலுசு சத்தத்தை வைத்து அவள் வருவதை அறிந்து கொண்டிருக்கும் போது திடீரென கொலுசு சத்தம் நின்றது. குழம்பி போன அவன் சரஸ்வதியின் கட்டளையை மீறி பின் திரும்பி பார்த்தான். கட்டளையை மீறியதால் சரஸ்வதி கூறியவாறு அங்கேயே நின்றுவிட்டார். சங்கராச்சாரியார் தனது தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டவுடன் சரஸ்வதி மனம் இறங்கினார். தன்னுடன் சோட்டானி கரை கோயிலுக்கு வருவதாகவும், ஆனால் காலையில் மட்டும் தன் பக்தர்களுக்கு சரஸ்வதியாக சோட்டானி கரை கோயிலில் தரிசனம் தருவதாகவும், பின்பு சரஸ்வதி மீண்டும் இங்கேயே திரும்பி வந்து விடுவார் என கூறுகிறார். சரஸ்வதி அன்று நின்ற இடம்தான் பின்பு மூகாம்பிகை கோயிலாக மாறியது. மூகாம்பிகை கோயில் கதவு திறக்கப்படுவதற்கு முன்பு சோட்டானி கரை கோயிலின் கதவு திறக்கப்படும். இவ்வாறே சரஸ்வதியின் வரவு சோட்டானி கரைக்கு வந்ததாக நம்பப்படுகிறது. இக்கோயிலில் பக்தர்கள் வேண்டுவது அப்படியே நடப்பதாக கூறப்படுகிறது. சோட்டானி கரை பகவதி அம்மனின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் தருவதோடு பேய் ஓட்டுவது, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு
குணப்படுத்துவதுமான அமானுஷ்யங்கள் இங்கு நடப்பதாக நம்பப்படுகிறது. அனைவரும் பயப்படும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த சோட்டானி கரை பகவதி அம்மன் விளங்குகிறார். இந்த வீடியோ சோட்டானி கரை பகவதி அம்மனை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.